Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு நீங்கள் ஹிந்தி லெசன் 16ல் வெங்கன் உயிர்மெய் எழுத்துக்களில் என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா பிக்சர் வித் லெட்டர் த லெட்டர்லேருந்து வேர்ட் மீனிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் என்னென்ன பிக்சரோட வேர்ட் மீனிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தலேருந்து மொதல் வேர்ட் வந்து தே தர்வாஜா, த இர் வா ஜா, தர்வாஜா. தர்வாஜானா தமிழில் கதவு, இங்கிலீஷில் டோர். இப்போது தர்வாஜானா என்னதுன்னு பார்க்கலாம். கதவு என்பது மரம், இரும்பு அல்லது கண்ணாடியால் செய்யப்பட்டவை. நாம் கதவை தள்ளுகிறோம், இழுக்கிறோம், திறக்கிறோம், மூடுகிறோம், தட்டுகிறோம். டோர் ஆர் மேட் அப் ஆஃப் ஃப்ளாட் பீஸ் ஆஃப் wood, metal or glass. We push, pull, open, close and knock on a door. இப்போது தலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். தே தூத், தூ இத் தூத். தூத்னா தமிழில் பால், இங்கிலீஷில் மில்க். இப்போது தூத்னா என்னதுன்னு பார்க்கலாம். பாலில் கால்சியம், புரதம், வைட்டமின் உள்ளது. இது எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக்குகிறது. மில்க் இஸ் எ பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் which build strong bones and teeth. இப்போது தலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். தே தாந்த், தா இந்த் தாந்த். தாந்த்னா தமிழில் பல், இங்கிலீஷில் டீத். இப்போது தாந்த்னா என்னதுன்னு பார்க்கலாம். பற்கள் நாம் சாப்பிடுகிற உணவை நன்றாக மென்று சிறு துண்டுகளாக சாப்பிட உதவுகிறது. Teeth are hard. It breaks food into small pieces to begin digestion. It used for cutting, tearing, crushing and grinding. இப்போது தலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். தே தோ. தோனா என்னது? இரண்டு தமிழில், இங்கிலீஷில் டூ. இப்போது தோனா என்னதுன்னு பார்க்கலாம். தோ என்பது இரண்டு ஜோடிகள். என்னவென்றால் நம் இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இரண்டு காலணிகள். தி கான்செப்ட் ஆஃப் டூ இஸ் பேர் ஆர் டுகெதர், லைக் டூ பேர் ஆஃப் ஐஸ், டூ பேர் ஆஃப் இயர்ஸ், டூ பேர் ஆஃப் ஷூஸ். அடுத்த வேர்ட் தலேருந்து பார்க்கலாம். தே தஸ். த இஸ் தஸ். தஸ்னா தமிழில் 10, இங்கிலீஷில் 10. தஸ்னா என்னதுன்னு பார்க்கலாம். 10 என்பது நம் கை 10 விரல்கள், நம் கால் 10 விரல்கள். தி கான்செப்ட் ஆஃப் 10 இஸ் that is we have 10 toes and 10 fingers. நெக்ஸ்ட் வேர்ட் தலேருந்து பார்க்கலாம். தே தின், தி இன் தின். தின்னுனா நாள் தமிழில், இங்கிலீஷில் டே. இப்போது தின்னா என்னதுன்னு பார்க்கலாம். நாள் என்பது மே 1 அன்று கொண்டாடப்படும் உலக தொழிலாளர் தினத்தை நாள் என்று குறிக்கிறது. மே 1 celebrated as International Workers' Day or Labour's Day. That day considered as public holiday. நெக்ஸ்ட் வேர்ட் தலேருந்து பார்க்கலாம். தே தில், தி இல் தில். தில்னானது தமிழில் இதயம், இங்கிலீஷில் ஹர்ட். இப்போது தில்னா என்னதுன்னு பார்க்கலாம். இதயம் என்பது நம் நெஞ்சுக்குள் இருக்கும் ஒரு தசை. இது நம் உடல் முழுவதும் இரத்தத்தை அனுப்பி நம்மை உயிருடனும் வலிமையாகவும் வைக்கிறது. ஹார்ட் இஸ் எ ஸ்பெஷல் மசில்ஸ் inside in our chest. It push a blood to all parts of our body to keep us alive and strong. இப்போது தலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். தே தாட்னா, தாவ் எட்னா, தவுட்னா. தவுட்னானா என்னது? தமிழில் ஓடுதல், இங்கிலீஷில் ரன்னிங். இப்போது தாட்னானா என்னதுன்னு பார்க்கலாம். நம் இரண்டு கால்களால் சேர்ந்து ஓடுவது ஓடுதல் என்பதாகும். We run or moving fast on our feet, that is called as running. தலேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தே தோஸ்த், தோ இஸ் இத் தோஸ்த். தோஸ்த்னா என்னது? தமிழில் நண்பன், இங்கிலீஷில் ஃப்ரெண்டு. இப்போது தோஸ்துனா என்னதுன்னு பார்க்கலாம். நண்பன் என்பது
உன்னுடன் விளையாட பேச பொருட்களை பகிர்ந்து கொள்வது நண்பன் என்பதாகும். The friend is someone you like to play with, talk to, share the things with. That is called friend. இப்போ தலேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். சே தம், த இம் தம். தம்னா என்னது? தமிழில் பலம், இங்கிலீஷில் பவர் ஆர் ஸ்ட்ரென்த். இப்போது தம்னா என்னதுன்னு பார்க்கலாம். பலம் என்பது உடல் வலிமை, ஓட குதிக்க உதவும் மற்றும் தைரியமாக இருப்பது மன வலிமை என்பதாகும். Power or strength is energy to do work and move to play is called as strength and power. Next word இருந்து பார்க்கலாம். சே தும், து இம் தும். தும்னா என்னது? தமிழில் வால், இங்கிலீஷில் டெயில். இப்போது தும்னா என்னதுன்னு பார்க்கலாம். வால் என்பது சில விலங்குகளின் லீமர் என்ற ஒரு விலங்கு, அதன் பின்னால் வளரும் ஒரு பகுதி தான் வால் என்பதாகும். அது நீளமான கயிறு அல்லது தூரியை போல இருக்கும். Tail is a part that grow at the back of some animal like lemur. It look like a long string. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பிக்சர் வித் வேர்ட் லெட்டர் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.